ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளிலும் ரொம்ப சந்தோஷமாய் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்க நேரங்களெல்லாம் ஒதுக்கி தொடர்ச்சியாக இந்த பகுதியில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட அவங்க நேரங்களை ஒதுக்கி வந்திருக்கிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாய் நிறைய காரியங்களை பேசுகிறார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடின்படி பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த நாள் இந்த செய்தியும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். போன பகுதியில் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் தியானித்தோம். அதில் இயேசு அந்த மலையின் மீது போய் மறுரூபமாக்கப்பட்டதும் அவர் பேசின காரியங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கக்கூடியவர்கள் அதை நீங்கள் பார்ப்பீர்களானால் தொடர்ச்சியாய் நீங்கள் பார்க்க முடியும். இப்போது 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம், மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை அந்த இடத்தில் ஒருவன் சுகமாக்கப்பட்டதை குறித்தும் அந்த சம்பவத்தை முழுமையாய் மார்க் எழுதுகிறார். இதேதான் மத்தியில் எழுதியிருக்கிறார், ஆனால் இன்னும் பூரணமாய் மார்க் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14 29 வரை சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளை மையமாக கொண்டு தேவதாசர்களாக பகுதி பகுதியாக நாங்கள் ஆவியின் ஒத்தாசை கொண்டு பேச போகிறோம். அதில் விசேஷமாக 28 29 வாசிக்கலாம். 28 29. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அன்பார்ந்தவர்களே, 28ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே அன்று இருந்ததான சீஷர்கள் ஒரு காரியத்தை கேட்டாங்க. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவராகிய இயேசு அதற்கு சீஷர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு பதிலை சொல்லுகிறார். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தைகளை இயேசு சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து 14ஆம் வசனத்திலிருந்து நிதானமாக வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு அந்த 29ஆம் வசனத்தை ஏன் சொன்னார் என்பதை குறித்து நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்த பொழுது, இப்போ இயேசு யாரிடத்தில் வராரு? அவரை பின்பற்றுகிற சீஷரிடத்தில் வந்த பொழுது அங்க நடக்கிற ஒரு சம்பவம், அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும், அவர்களை என்றால் அந்த சீஷர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு கூட வேத பாரகர் தர்க்கிக்கிறதை கண்டார். இப்போ இயேசு சீஷர்களிடத்தில் வராரு. வந்த பொழுது அந்த சீஷர்களை சுற்றிலும் திரளான ஜனங்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களோடு கூட வேத பாதகர் என்ன கேட்கிறாங்களா? தர்க்கிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப இதை இயேசு கண்டார். அப்ப என்னை பின்பற்றுகிற என் சீஷரிடத்துல திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல, இவர்கள் இடத்துல இந்த வேத பாதகர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? தர்க்கிக்கிறார்களை கண்டார். அப்போ என்ன நடக்கிறது? ஜனங்கள் எல்லோரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். இப்போ அந்த சீஷரை சுற்றி இருந்த ஜனெல்லாம் இப்போ இவரிடத்துல இவர் வரதை கண்டு ஆச்சரியப்பட்டு அவருக்கு வந்தனம் செய்தாங்க. அப்ப இயேசு என்ன செய்யறார்? அவர் வேத பாரகரை நோக்கி, இப்போ எந்த சீஷர்கள் இடத்துல
தர்க்கித்து கொண்டு இருக்கிற அந்த வேத பாதகரை பார்த்து நோக்கி, நீங்கள் இவர்களோடு கூட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். இப்ப நம்மளுக்கு சப்ஜெக்ட் புரியுது. இயேசு சீஷரிடத்தில் வராரு. அந்த சீஷரிடத்தை திரளான மக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்க இடத்துல இந்த வேத பாதகளுடைய வேலையே இதுதான். வேத பாதம் பரிசேயருடைய வேலை எப்போது பார்த்தாலும் இயேசுவை கேள்வி கேட்டு இருப்பாங்க. அவரை பின்பற்றி நடக்கிற அந்த விசுவாச மார்க்கத்தாரையும் கேள்வி கேட்டு குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிற வேலையை இவங்க எப்பவுமே செய்து கொண்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வேத பாதகர் இயேசுவின் சீஷர்களிடத்தில் சூழ்ந்து கொண்டு தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது இயேசு கண்டார். அப்ப உடனே அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அவர் வேதப்பாரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு கூட என்ன கேட்கிற, எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அப்ப அந்த இடத்துல இயேசு கேட்ட கேள்விக்கு ஒரு மனுஷன் ஒரு பதில் சொல்றார். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்மிட சீஷத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இப்ப இயேசுக்கு புரிஞ்சிச்சு. இந்த வேத பாதகர் சீஷரிடத்துல எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு மகன் அவனுடைய அப்பா பிசாசு பிடித்திருந்த மகனை கொண்டு வந்து துரத்தி விடும்படி கொண்டு வருகிறார். ஆனால் சீஷர்களால அதை தான் செய்ய முடியல, துரத்தி விட முடியல. இதை வைத்து மையமாக வைத்து தந்த வேத பாதகர்கள் அந்த சீஷத்தை தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவரை பின்பற்றி நடக்கிறீர்களே, இதோ அவருடைய சீஷன் சொல்லுகிறீர்களே, ஏன் இந்த பிசாசு உங்களால் துரத்த முடியல? இதை குறித்து அவங்க என்ன செய்யறாங்க, தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இயேசு என்ன சொல்லிட்டார் பாருங்க. அவர் பிரதி உத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததி. இப்போ விசுவாசம் இல்லாத சந்ததி யாரை குறித்து சொன்னார் இந்த வார்த்தை? சீஷர்களை. ஏன்னா இப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சு. வேத பாரகர் எதை குறித்து தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த சப்ஜெக்ட் இவருக்கு புரிஞ்சு போன பிறகு அதனுடைய விளக்கத்தை அந்த அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்லிட்டாரு. இப்ப அவர் கேட்டது யாரு? வேத பாரகரை பார்த்து கேட்கல, அவரு பின்பற்றி நடக்கிற சீஷர்களை. அவங்க தான் உத்தரவாதம். என்ன கேட்ட ஒரே வார்த்தை, அவர் பிரதி உத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததி. ஏன்னா உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காது. உனக்கு விசுவாசம் இருந்து இந்த பிசாசை துரத்தி விட்டு இருந்தா, ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான் இயேசுடைய போதனை. அப்போ விசுவாசம் தான். அப்ப முழு வேதத்தை நீ பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வேண்டியது விசுவாசம் தான். பாருங்க, ஒரு மனுஷனை பிசாசு எதை அழிக்கிறான்னு சொன்னா, ஏன்னா அவனால இயேசுவை அழிக்க முடியாது, சத்தியத்தை அழிக்க முடியாது, வார்த்தையை அழிக்க முடியாது, ரட்சிப்பை அழிக்க முடியாது, அவருடைய போதனை அழிக்க முடியாது. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை அழிச்சிட்டா எல்லாமே போயிடும். அதனால விசுவாசம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமை காண்பாய். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. ஏன்னா பிசாசுக்கு நன்றாக தெரியும் இயேசு அழிக்க முடியுமா? அவனால அழிக்க முடியாது. பிதாவின் திட்டத்தை சித்தத்தை அழிக்க முடியுமா? முடியாது. இயேசு ரட்சிப்பை அழிக்க முடியுமா? முடியாது. சுவிசேஷத்தை அழிக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை ஒழிய செஞ்சிடுவான். அதனால நமக்கு தேவை, இதை காண்கிற தேவ பிள்ளைகளே, உனக்கும் எனக்கு நமக்கு தேவை விசுவாசம். என்றால் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அந்த இயேசுவை பின்பற்ற சீஷர்கள் தான். ஆனா இயேசுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு என்னுடைய சீஷர்கள் தான், ஆனா இவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. அதனால் தான் சொல்றாரு, இந்த தர்க்கம் வருவதற்கு காரணமே இந்த பிசாசு உன்னால் துரத்த முடியல. ஏன்னு சொன்னா உனக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. ஆகையால் தான் இந்த நாளில கூட நமக்கு தேவை ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனாக நாம் இருக்கணும். ஆண்டவர் எத்தனையோ இடத்துல பயப்படாத,
நீ விசுவாசம் உள்ளவனா இரு. சூழ்நிலை பார்க்காத, விசுவாசம் உள்ள நாம் தேவன் சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையால விசுவாசத்தை மையமாக கொண்டுதான் இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தான் சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போ நமக்கு தேவை விசுவாசம் உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அதுக்கு மேல அவர் பிசாசை துரத்துக்கு தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையால இந்த வழியாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், எல்லா ரீதியிலும் நாம் இயேசுவை விசுவாசிக்கணும். என் தேவன் செய்வார், நீங்கள் ஜெபத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசம் என்று சொல்லி இருக்கிறார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கட்டும். விசுவாசத்துல உறுதியா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த பகுதியில் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, பாஸ்டர் அவங்க கடைசியிலேருந்து தொடங்கினாங்க. ஏன்னா அதுல கடைசியில தான் அதுக்கான விடை கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால அதுல இருந்து தொடங்கினாங்க. ஏன்னா தேவனுடைய ஒரு சுவாபம் என்னன்னா, ஒருவன் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு முடிவை வைத்து விட்டு தான் தொடங்குகிறார். எப்பவுமே ஒரு ரேஸ் தொடங்குறோம் அப்படின்னா ஃபினிஷிங் லைன் எது என்பதை முதல் குறிப்பாங்க. அதுக்கு பிறகுதான் ரேஸை தொடங்குவாங்க. அப்போதான் அந்த ஃபினிஷிங் லைனில் போய் முடிக்க முடியும். நம்மளாம் ஒரு ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்காக ஒரு லக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதையே நோக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் ஓடணும். ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதலான நிறைய தகவல்கள் இருக்குது. அதை தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் பிஷப் பென்னியசை அவர்கள் விளக்குவார்கள். இங்கே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஊமையான ஆவி. அப்ப அந்த ஊமையான ஆவி என்ன செய்தது என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். அது அவனை எங்கு பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது. முதலாவது அலைக்கழிக்கிறது. அப்போது அவன் நுரை தள்ளி அலை கழித்து, இரண்டாவது நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிட உம்முடைய சீஷர்களால் கூடாமல் போயிற்று அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. பாருங்க, அந்த ஊமையான ஆவிக்குள்ளே இருக்கிற சுபாவம் அலை கழிக்கிற ஒரு சுபாவம். இரண்டாவது நுரை தள்ளுவது, மூன்றாவதாக பல்லை கடிப்பது, அடுத்து சோர்ந்து போவது. இன்றைக்கு இப்பேற்பட்ட சுபாவம் மனிதர்களுக்குள்ள நிறைய இருக்கு. என்னன்னு கேட்டா அலை கடிக்கிற ஒரு சுபாவம். ரெண்டாவது இங்கே நுரை தள்ளுகிற ஒரு சுபாவம் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத காரியங்கள். அடுத்தபடியாக பார்க்கும்போது பல்லை கடிப்பது. அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கோவம் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, பல்ல கடிப்பாங்க. அது கூட ஒரு வித்தியாசமான ஆவி. அப்போ பல்லை கடிக்கிறது மட்டுமல்லாதபடிக்கு சோர்ந்து போகிறதை இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்பேற்பட்ட சுபாவங்கள் காணப்படும்போது நாம யார்கிட்ட வரணும்னாக்கா ஏசப்பா கிட்ட வரணும். வந்தாதான் அவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர்கிட்ட வந்த உடனே, அவரை கண்ட உடனே, யாரு இயேசுவை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அப்போ ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த ஆவி என் பையனை என்ன செய்து அலைக்கழிக்கிறது என்று சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிட்ட வந்த உடனே அலைக்கழித்ததாம். அவனை அலைக்கழித்தது மாத்திரமல்ல, அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளினான். அங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ இது அப்படியே இயேசுவுக்கு முன்பாக நடக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு, இது எவ்வளவு நாளா இருக்கு? அப்போ இங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்குது. அப்போ சின்ன வயசுல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, அவனை கொல்லும்படி அது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. அதுக்கு கொல்லக்கூடிய சுவாபம் இருக்கு. ஆமா. ஆனா என்ன ஆவி? ஒரே ஒரு ஆவியை தான் சொல்றாங்க, ஊமையான ஆவின்றாங்க. அந்த ஊமையான ஆவிக்குள்ள இவ்வளவு சுபாவங்கள் இருக்கு. சில நேரத்துல ஊமை போலதான் இருப்பாங்க, ஆனா செய்யற சுபாவங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதான் ஒரு பழமொழி இருக்கு, ஊமை ஊரை, அது ஆமை ஊரை கெடுக்கும், ஆமா ஆத்த கெடுக்குன்னுவாங்க. ஊமை போல இருந்தாலும் மோசமானவன் அப்படின்வாங்க. இதே சம்பவம் தான் இங்க இருக்கு. ஏன்னு கேட்டா, உள்ள இருக்கிற ஆவி ஊமையின் ஆவி. அதே நேரத்துல தன்னை காயப்படுத்தி கொள்ளுன்ட்டு ஒரு இடத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சிலருடைய சுபாவம் என்னன்னு கேட்டா, கோவம் வந்தா உடனே தலையில டப்புன்னு அடிச்சுக்கிறது, போயிட்டாங்கன்னா போய் முட்டிக்கிறது, தன்னை காயப்படுத்துகிற ஆவி.
சில நேரத்துல தீயிலும் தண்ணீரிலும் தள்ளும் அப்படின்னு நீங்க வசனத்துல வாசிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில அப்படிதான், எதனா பிரச்சனை வந்தா எங்காவது குளத்துலயோ கொட்டையிலோ போய் ஊழ்ந்து சாவறேன் அப்படின்னுவாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஏதாவது மண்ணெண்ணெய், இப்ப மண்ணெண்ணெய் கிடைக்கிறதுல ஊத்தி செத்துறேன், நான் தீ வச்சு கொளுத்திக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு ஆவிக்குள்ள இவ்வளவு சுபாவங்கள் இருக்குது. அப்போ ஆண்டவராகிய இயேசுவிடத்துல வந்து சொல்லும்போது, இவனை கொல்லும்படியாது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பிரச்சனை அதிகமா வந்துச்சுன்னா நான் எங்கன்னா போயிட்டு என்ன செத்து போறேன் அப்படின்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, இயேசுவிடத்துல வைக்கிற ஒரு ஒரு வேண்டுதல் என்னன்னு கேட்டா, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால். அங்க பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அங்க முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, இவனுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இவனை சுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க கேட்கறது என்னன்னு கேட்டா, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அப்ப என்ன அர்த்தம்? பிரச்சனை அவங்கிட்ட மட்டும் இல்லை, அந்த ஊமையானவங்கிட்ட மட்டும் இல்லை, அவனால எல்லாருக்குமே என்னவா இருக்கு? பிரச்சனையா இருக்கு. அவனால எல்லாருக்கும் வேதனையா இருக்கு. சில நேரத்துல அடிக்கடி சிலர் சொல்லுவாங்க, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவு போறேன் அப்படின்னு. ஒரு நாள் அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பையன் வந்து ஏதோ ஒன்று கேட்குறான், அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் விவசாயம், இவன் கேட்கறதெல்லாம் இனிமேல் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுறான்னு உடனே நான் போய் கிணத்துல வந்து செத்துறேன் அப்படின்னா. அப்போது அம்மா சொல்லு, போடா போய் சாப்பிட அப்படின்னு. இப்போ வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கிணத்துக்கிட்ட போயிட்டு நின்று, ஏம்மா நான் கிணத்துல குதிச்சு சாவு போகிறேன். அங்கேருந்து அம்மா சொல்ல, செத்து தொலைடா அப்படின்னா. திரும்ப அவன் கிணத்துக்குள்ளே இறங்கிட்டு நான் சாவு போகிறேன்னு. அம்மா வந்து கிணத்துக்கிட்டு நின்று, டேய் நீ மரியாதையாக என்ன பண்ணு, விழுந்து செத்துரு, இல்லையா நானே வந்து என்ன பண்ணிவிடுவேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், சிலர் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க, நான் சாவு போகிறேன் அப்படின்னு. அதே போல் ஆனால் இது அப்படி இல்லை. உண்மையாகவே தீயிலும் தண்ணீரிலும் தள்ளக்கூட ஆவி இப்போது ஆண்டவரிடத்தில் சொல்றாரு, எங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடுமானால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டத்தில், உபத்திரவத்தில் நாம் காணப்படலாம். ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ள வேண்டியது இதுதான். என்னன்னு கேட்டா, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் மனதுருகி மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்று அங்கே கேட்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, நீ விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லிட்டு கடைசியில ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஆவியை விரட்டுறார். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்க என் ஆண்டவர் என்று சொன்னது. அப்போது ஜன கூட்டமாய் கூடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே. ஆனா ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்னன்னு தான் கொடுத்தாங்க, ஊமை அப்படின்னு தான் சொன்னாங்க. யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல ஒரு ஊமை இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு செவிடும் இருக்கும். ஊமையும் செவிடும் ஒன்றாயிருக்கும். அப்போ ஒருத்தர் செவிடு என்று சொன்னா கொஞ்சம் பேசுற பேச்சு கூட வித்தியாசமா இருக்கும். இங்க ஊமையும் செவிடுமான பிசாசை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போய் இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் அதற்றினார். அப்போது அது சத்தமிட்டு மிகவும் அலை கழித்து. இப்போ 3 இடத்துலையும் பார்க்கிறோம். முதலாவது அப்பா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அலை கழிக்கிறது. 2வது இயேசு கிட்ட வந்தோடனே அது அலை கழித்தது என்று பார்க்கிறோம். இப்போ போகும்போது என்ன செய்து? அலை கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவனை போல என்ன பண்ணான்? அப்படி இருக்கான். அப்போ பாருங்க, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தான். இப்போ நன்றாய் கவனிங்க, இப்போ முழுவதும் போன பிறகு செத்தவனை போல கிடந்தான். இங்க கடைசியா ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டா, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க பார்க்கும்போது நமக்கு விரோதமாக இருக்கிற ஆவிக்கு கட்டளை கொடுத்து போ என்று கட்டளை கொடுத்தார். 2வதாக பார்க்கும்போது இயேசு அவனை கரங்களை பிடித்து தூக்கினது உண்மை என்று சொன்னால், இயேசுவிடத்துல உன் பிரச்சனைகளை, உன்னுடைய வேண்டுதலை அல்லது உன் வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்களை வந்து அவரிடத்தில் அறிக்கை செய்வாய் என்று சொன்னால், அவர் விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல, எல்லா உபத்திரவத்திலிருந்தும், எல்லா வேதனைகளிலிருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும் உன்னை கரம் பிடித்து தூக்குவார் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் அடையாளமாயிருக்கு.
இப்போ இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் நமக்கு ரொம்ப துல்லியமாய் விளக்கப்படுகிறது. இதுல இன்னும் ஏராளமான காரியங்களை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதை குறித்து நம்ம மத்தியில் அடுத்தது ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பிசாசினால் அழைக்கப்பட்டு இயேசுவிடத்துல கொண்டு வந்தால் அந்த இயேசு அங்கே அவைலபிளா இல்லை. சீஷர்களிடத்துல சொன்னார்கள். சீஷர்கள் என்னென்னவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். இந்த பிசாசை அவர்களால் விரட்ட முடியவில்லை. இந்த கம்ப்ளைண்ட சீஷர்களே சொல்லல இயேசு கிட்ட. ஆனா அங்க தர்க்கம் போயினுக்குது. என்னன்னு கேக்குறாரு. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட தகப்பனே சொல்றாரு, நான் உங்ககிட்ட தான் கூட்டின்னு வந்தேன், ஆனா உம்முடைய சீச்சர்களால என் பிள்ளைய குணமாக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார், அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னா, விசுவாசம் என்பது முடியாத காரியங்களை கூட திறக்கிற திறவுகோலா இருக்கிறது. அவிசுவாசம் என்பது அற்புதங்கள் செய்யக்கூடாதபடி அது முடக்கி போடுகிற காரியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ, யாரு விசுவாசித்து விசுவாசத்தோடு அவரை தொட்டார்களோ, விசுவாசத்தோடு அவரிடத்துல வந்தார்களோ, அவர்கள் எல்லாம் சுகமாக்கி போனார்கள். எங்கெங்கெல்லாம் அவிசுவாசம் இருந்ததோ ஆண்டவர் அநேக அற்புதங்களை அங்க செய்ய முடியலையா. லூக்காவின் புஸ்தகத்துல கூட சொல்லப்படுகிறது, இயேசு பிணியாளிகள் மேல் கைகளை வைத்து சிலரை சுகப்படுத்தினார், பலருக்கு சுகம் கிடைக்கல. ஏன்னா அவர்களுடைய அவிசுவாசத்தின் காரணம். இப்போ இந்த மகனை ஊமையும் செவிடமான ஆவி, இப்ப இவன் பிறவிலே ஊமையா இல்ல இவன் பாதியில ஊமையனா, இந்த ஆவி பிடிக்கும் பொழுது சில பேர் நம்ம கூட பார்த்திருக்கிறோம், பிசாசுகளை விரட்டும் பொழுது பிசாசு அவங்க பொசஸ்ட் ஆயிட்டு இருக்கிறாங்கன்னா பேசவே மாட்டாங்க. எவ்வளவு நாள் பேசல அப்படின்னா, 2 மாசமா இப்படிதான் இருக்கிறாங்க ஐயா, இல்ல 1 வாரமா இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிசாசுடைய தன்மை என்னன்னா, அவனை தீயிலையும் தண்ணீரிலையும் ஒரு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவனை கொண்டு அலைக்கழிக்குது. அப்ப அந்த தகப்பன் அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அத பாதி ஆண்டு இயேசு கிட்ட சொல்றான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதுக்கப்புறம் இயேசு கிட்ட வந்தவன அது தானா அதே மாதிரி ஆன்றான். ஆண்டவர் இன்னொரு வார்த்தை கேட்கிறாரு, இது எவ்வளவு நாளா அவங்ககிட்ட இருக்குதுன்னு மீதி பாகத்தை சொல்றான். சில நேரத்துல தீயில தள்ளுது, நெருப்புல விழுறான், சில நேரத்துல அவன் இவ்விதமாக விழுறான்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் சொல்லி இந்த 27ஆம் வசனத்துல இப்ப ஐயா அதுல முடிச்சாரு, நான் அதுலயே ஆரம்பிக்கிறேன். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். என்ன ஆச்சு? அதுக்கு முன்ன மறுபடியும் இந்த ஆவி இவனுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையிட்டார். லூக்காவில இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, தன்னிலும் பொல்லாத ஆவிகளை, இது போன ஆவி வெளியே போய் சுற்றி பார்க்குமா, எங்க இடம் இல்ல அப்படின்னா, இடம் வெறுமையா இருந்துச்சுன்னா பல ஆவிகளை கொண்டு வந்துடும். பல ஆவிகளை அது கொண்டு வந்து தன்னிலும் பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்து இங்க ஆளுகை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயேசு செஞ்ச அநேக அற்புதங்களில கையை பிடிச்சு தூக்கினாரு, கையை பிடிச்சு அற்புதங்களை செய்தார். பாருங்க, லூக்கா மார்க்குவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 31வது வசனம், அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார், உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று, அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பேதுருடைய மாமியை குறித்து சொல்லப்படுது. இதே மார்க்குவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக்கும் அப்படின்னு. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். கையை நீட்டி. சில பேர் எல்லாம் ஊழியக்காரங்க கூட தைரியமா சொல்றாங்க, நான் கையை வைக்க மாட்டேன் யார் மேலயும். இது என்ன விசுவாசம் இது? ஆண்டவரை கையை வச்சுதானே குஷ்டரோகி சுகப்படுத்தினாரு. கை அப்படின்னாக்கா நம்ம கிட்ட பரிசுத்தம் இல்ல, நம்ம கிட்ட தேவ வல்லமை இல்லை என்பதை நம்மளே மறுதளிச்சுக்கிறோம். தேவன் இப்போ எளிய சீசன் அனனியா, ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, போ, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். சவுலா என்னபடி இப்ப பவுலா அவனை ஆண்டவர் மாத்துறாரு. அவன் மேல கைய வச்ச உடனே அவன் கண்கள் மீன் சிதல்கள் போல சிதல்கள் கீழே விழுது, மனம் திரும்ப. இப்போ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன். சில நேரங்களிலே இருந்தவன் பார்வையாடுகிறார். இப்போ பாவத்துக்கு உட்பட்டவர்கள் ஆண்டவர் பைபிள் என்ன சொல்ற, கைகளை வைக்கிறதே ஒரு செப்பரேட் டாக்டரின். நமக்குள்ள விசுவாசம், நமக்குள்ள தைரியம் தான் விசுவாசமா நான் கையை வச்சா அற்புதம் நடக்கணும். ஏன்னா இது நம்முடைய கரம் அல்ல, கர்த்தருடைய கரம். ஆண்டவர் அவங்களை தொடர்றதுக்கு we are the channel.
ஆண்டவர் பாருங்க சுகமாக்கினது கைகளை வச்சு தான் கையை பிடிச்சி தான் தூக்கி விட்டாரு. ஏசாயாவின் புஸ்தகத்துல 41 அதிகாரம் 13வது வசனத்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நம்மளுக்கு என்னன்றாருன்னா, நான் கரம் பிடிச்சு நான் இருக்கிறேன். இப்ப ஏன்னா நம்ம பயந்து ஏன்னா கரங்களை பிடிச்சு குளிக்கு பயப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. அது போல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம்னா, நான் உன் கைகளை பிடிச்சு உன்னை பலப்படுத்துவேன். மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 41 வசனத்தை பாத்தீங்கன்னா, தலித்தாகிமி அவங்க மரிச்சிருக்கிறா, பிள்ளையின் கையை பிடித்து, செத்து போன குழந்தையுடைய கையை இயேசு பிடிச்சு தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். தலித்தாகுமி. அப்ப பாருங்க, கையை பிடிச்சு, செத்து போன கையை பிடிச்சு ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். அதே மார்க்குவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் குருடனுடைய கையை பிடிச்சு அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். கையை பிடிச்சி தரதர ஊருக்கு வெளியே கூட்டின்னு போனாரு. கண்ணு மேலே துப்புனாரு. நான் போன முறை சொன்னேன் இல்லையா, கண்ணு தெரிஞ்சிருந்தா அவன் மேல துப்பி இருக்க முடியாது. ஆனா கண்ணு மேலே உமிழ்கிறாரு. அவனுக்கு ஒன்னும் தெரியல. அவனை கையை வச்சு ஆண்டவர் அவனுக்கு எதனால காண்கிறாயா, மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன். அப்போ இன்னொரு டச் அவனுக்கு வச்சாரு. சுகம் கேட்ட மனுஷனா பாக்குறேன்னு சொன்னார். சில நேரங்களில் ஆண்டவர் கையை பிடிச்சு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது கூட, பேதுரு யோவான தேவாலயத்துக்கு போகும்பொழுது பிறவிலிருந்தே முடவனா இருந்து பிச்சை கேட்க முடியும் உட்கார்ந்து அலங்கார வாசல்ல இருக்காருங்க, வெள்ளியம் பொண்ணு என்கிட்ட இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறது உனக்கு தருகிறேன், நசரா இயேசு நாமத்தில் எழுந்து நடைன்னு சொல்லி வலது கையை பிடித்து தூக்கி விட்டான். அவன் உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்ப தூக்கி விடுகிறது விசுவாசத்தின் அறிகுறியாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல கூட நான் பார்க்கும்போது, அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். இது அப்போஸ்தலர்கள் நடந்த காரியம். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட இந்த பிசாசு பிடிச்சவனை அதட்டி விரட்டினவன செத்தவனை போல கீழ்ந்துட்டான். எல்லாம் நினைக்கிறாங்க அவள் தான் அவன் செத்துட்டான்னு. ஆனா கிட்ட போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை தூக்கி நிறுத்தினார். அப்ப வீட்டில் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் இப்பதான் வந்து கேட்கறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால ஏன் முடியல அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் சொன்னார், இவ்வகை பிசாசானது உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வழியே ஒரு ஒன்றினாலும் போகாது. அப்ப உபவாசம் ஜபம் என்பது நமக்குள்ள ஒரு வல்லமையும் நமக்குள்ள ஒரு தைரியத்தையும் கர்த்தருடைய விசுவாசத்தையும் அது நம்ம அதிகரிக்கிறது. விசுவாசத்தினால எல்லாமே கூடும் என்று சொன்னார். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இயேசு எதற்கு வந்தார், என்னிலும் என்னை விசுவாசிக்கிறவர் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னார். இப்ப விசுவாசத்தோடு நாம் எல்லாவற்றையும் செய்ய தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 16 வசனங்களை, அதாவது 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களில கடைசியாய் நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய வெளிப்பாடுகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். இந்த 14 முதல் 29 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள் என்ன? வாழ வைக்கும் இயேசு, சாகடிக்கும் சத்துரு. இயேசு கிறிஸ்து வாழ வைக்க வந்தவர், சத்துருவானவன் சாகடிக்க துணிந்தவன். இயேசு கிறிஸ்து யார்? இரக்கமுள்ள தேவன். சத்துரு யார்? உறக்கமாக கிரியை செய்து அழிவை கொண்டு வருகிறவன், இரக்கமற்றவன் அவன். சரி, என்ன நடந்தது இந்த சம்பவத்துல? சலசலப்பான சூழ்நிலை. ஒண்ணு, வாழ்க்கை என்பது சலசலப்பு. ஒரு கூட்டம் தெளிவா போகும், இன்னொரு கூட்டம் கேள்வியை எழுப்பி சலசலக்க வைக்கும். அதான் தர்க்கம் பண்ணுங்க. இந்த தர்க்கமான சூழ்நிலையை தெளிவாக்குகிறவர் யாருன்னா, மனிதர்களிடத்தில் தெளிவை காண முடியாது. குழப்பத்துக்கு பிசாசு உள்ள வந்து தர்க்கம் பண்ண வச்சு சலசலக்க கலகலக்க வைப்பார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான் தெளிவை கொடுக்கிறவர். அங்க வந்து கேட்டாரு என்ன விஷயம். மூன்றாவது, சத்துரு என்ன பண்றான்? அவன்
ஒரு குடும்பத்தை அழிக்க துடிக்கிறார். ஒரு குடும்பம், தகப்பன் பாதிக்கப்படுகிறார், பிள்ளை பாதிக்கப்படுகிறது, தாய் பாதிக்கப்படுறாங்க. ஒரு குடும்பமே, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அந்த நபரை மட்டும் பாதிப்பது இல்லை, முழு குடும்பத்தையும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் முழு குடும்பத்தையும் பாதிக்கிறது. அப்ப இந்த என்ன பாதிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உயிரே போகிறது. அப்ப இந்த உயிரை குடிக்கிறதுக்கு உள்ளே புகுந்தவன் யாருன்னா அசுத்தாவி. தேவன் பரிசுத்த ஆவியானவர், இவன் அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியால் நிறைந்த ஆண்டவர் அப்போஸ்தலர் 10:38 பார்க்கும்போது, அந்த ஆவி பிடித்த பிசாசின் பிடியில் இருக்கிற எல்லாரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஆனா இவன் குணம் அடையாதபடிக்கு உள்ளே புகுந்து அழிப்பதற்கு சிறுவன் பாதிக்கப்பட்டான். அப்ப இந்த நிலையில ஆண்டவர் ஒரு கண்டிப்பு கொடுக்கிறார். எங்க ஒரு காரியத்திற்கு இடைஞ்சல் இருக்கோ ஆண்டவர் அங்க ஒரு கண்டிக்கிறாரு. உங்களுக்கு அந்த பலன் இருக்கு, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஏன் கூட இருக்கிறவங்க, ஏன் வசனத்தை படிக்கிறவங்க, ஏன் பிரசன்னத்தில் இருக்கிறவங்க, என் அழைப்பை பெற்று வாழுறவங்களுக்குள்ள என்னை வைத்து நீங்க விடுதலையா செயல்படணும். உங்களுக்குள் சந்தேகம் வர கூடாது என்பதாக அதை கண்டிச்சிட்டு, இப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது பாருங்க, ஒரு தகப்பனின் கதறல் அங்கே வருகிறது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வேதனை புரியும். மற்றவங்க ஈஸியா பேசிடுவாங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் வருத்தம் தெரியும். ஆனா பாதிக்கப்பட்டவன் சிறுவன், அந்த பாதிப்பை பிரதிபலிக்கிறவன் தகப்பன். ஏன்? இவன் சுய நினைவில் இல்லை, இவன் சுய நினைவில் இல்லை. சத்துரு ஒரு தனி நபருக்குள்ள வந்தால், அசுத்தாவி ஒரு குடும்பத்துக்குள் வந்தால், அவங்க எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போன போல, ஒரு மரணம் ஏற்பட்டால் ஒரு குடும்பத்துல யாரும் அந்த வீட்டில் ஃப்ரீயா பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க மயான அமைதின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அப்படியே அலறி கொண்டு அழுது கொண்டு மௌனமா இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற யாரோ ஒருவர் கொஞ்சம் இருதயத்தை தைரியப்படுத்தி கொண்டு, இப்படி நடந்துச்சு, இவ்வளவு பெரிய பிரச்சனைங்க, எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது எதற்காக சொல்றாங்க? ஒரு ஆறுதல் கிடைக்குமா, ஒரு அமைதி வருமா என்கிற நிலைவில். இப்ப அங்க அந்த மனைவி, இந்த பையனுக்கு அம்மா கண்டிப்பா இருந்திருப்பாங்க, அவங்க பேச முன் வரல. தகப்பன் மட்டும் தைரியப்படுத்தி கொண்டு, இவனுக்கு என்னைக்கு மத்தேயு 15 தன்னுடைய பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறாள், அவளுக்கு விடுதலை கொடுக்க அவளும் பிசாசு பிடித்துதான். ஆனா அவளால முடியவில்லை, பிள்ளையால முடியல. தாய் வந்து கதறுகிறாள் ஆண்டவரிடத்துல. அதே போல இங்க பையன் பாதிக்கப்படுகிறான் அசுத்தாவியினால, தகப்பன் வந்து கதறுகிறான். இந்த கதறுதல் என்ன காரணம் என்பது ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். சில நேரத்துல ஆண்டவர் எல்லாம் தெரிந்தாலும் நம்ம உள்ளத்தின் உணர்வு என்னன்னு எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் உணர்வு நம்ம என்ன அதான் ஜபத்தின் வாயிலாய் அவர்கிட்ட உரையாடுவது. ஆண்டவர் அன்றைக்கு நேரா கேட்டார், இன்றைக்கு ஜபத்தின் மூலமா நமக்குள் ஏற்படுகிற உணர்வுகள், கதறல், வேதனைய ஜபத்தின் மூலமாய் அவருக்கு நாம சொல்லணும். இயேசுவை அன்னைக்கு நேரா சரீரத்தை தகப்பன் பார்த்ததுனால கோரிக்கைகளை அவரும் கேட்டார், அவனும் சொன்னான். அப்ப சொன்ன போதுதான் முழு விஷயத்தை என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒரே ஒரு வார்த்தை, என்னால முடியும், நீ உதவி செய்யணும்னு கேட்கிற. எல்லாம் என்னுடைய வல்லமை உனக்கு புரியுது, அதனால்தான் என்கிட்ட நீ அழைச்சிட்டு வந்த. இடையில மனுஷிகம் குறுக்கிட்டது, அவங்களால முடியாது. நான் தான் அற்புதங்களை செய்கிறவர், நான் தான் குடும்பத்தை கட்டுகிறவர், நான் தான் அசுத்தாவியை விரட்டுகிறவர், என்னால முடியும், உண்மைதான், என்கிட்ட தான் நீ வந்த. அதனால நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீ உன் பையனுக்காக ஏன் மேல, நான் தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கிறியா? நான் பரலோகத்திலிருந்து வந்த தேவன் என்று விசுவாசிக்கிறியா? எப்படிப்பட்ட சூழ்நிலையும் என்னால் மாற்ற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறியா? என்னை தவிர வேற யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற முழு நம்பிக்கை உனக்கு இருக்கா?
அப்படியானால் இப்பவே நீ விடுதலையா போவ. அப்ப சொன்னான், வேற எனக்கு வழி இல்லையே, நான் தான் உங்ககிட்ட வந்துட்டேன்னு, எனக்கு நீங்க உதவி செய்யும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஒன்றும் பணம் கேட்கல, நேரத்தை கேட்கல, ஒன்றையும் கேட்கல, ஒன்னே ஒன்று இருதயத்தை தான் கேட்கிறார். என்ன இருதயம்? இருதயத்திற்குள்ள இருக்கிற விசுவாசம், அதான் இருதயத்தை கேட்கிறார். அப்ப அவன் அந்த விசுவாச உணர்வோடு அந்த இருதயத்தை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவர் அவன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். என்ன? ஆண்டவர் சர்வ அதிகாரமுடையவர். என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்துட்டாரு. இப்ப சீஷர்கள் வர்றாங்க. இந்த இடத்துல கேட்கும் போது ஏன் எங்களால முடியல, அதற்கு இங்க பதில் சொல்லுகிறார், உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்போ விடுதலை கிடைக்கும். ஆனா மத்தேயு 17 அதிகாரத்துல 19, 20 ஒரு சின்ன விசுவாசம் உனக்கு இருந்ததுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து விழுன்னு சொன்னா கீழே விழுந்துரும் அப்படின்னு சொன்னார். அங்க கற்றுக் கொடுக்கிறாரு, மலையை பார்த்து நீ பேசினா போயிடும்னு. இங்க ஜபம். அப்ப விசுவாசம், ஜபம் எல்லாருக்கும் இருந்ததுன்னா மனுஷனால் முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவனால் மாற்ற முடியும். ஆண்டவர் கண்மலையானவர். அவரை பிடிச்சிக்கணும், அவரை அறிக்கை செய்யணும், அவர் கிட்ட வரணும், அவரையே பற்றி கொண்டு வாழணும். அப்பொழுது அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறார், உங்களுக்கு செய்வார். இயேசுவே ஆண்டவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் ரொம்ப தெளிவாய் விளக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனின் ஜெபம் கர்த்தர் கேட்டு தன்னுடைய பிள்ளையை விடுதலைக்குள் ஆக்குகிறார். சீஷர்களுக்கு கேள்விகள் எழும்புகிறது, அதுக்கான விடையும் அவர்களுக்கு தருகிறார். மையப்படுத்துகிற விஷயம் ஜெபம், விசுவாசம் ரொம்ப முக்கியம், உபவாசமும் ரொம்ப முக்கியம். விசுவாசம், ஜெபம், அதே நேரத்தில் உபவாசம். நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சத்துருவின் கிரைகள் எல்லாம் ஜனங்களை விட்டு விலகி போகும், ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். அதுவும் அந்த அசுத்தாவிக்கு சொல்ற விஷயம், இனி திருமணி எங்க வரவே கூடாது என்றார். புரியுதா? ஒரு முறை ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டா திரும்ப அது வரவே கூடாதுன்னு சொல்றார். அப்போ அந்த அளவுக்கு தேவன் விடுதலை தருகிறவர் என்பதை இந்த பகுதிகளில் முழுமையான காரியங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அவர் 2வது முறை தன் மரணத்தை குறித்து பேச போகிறார். அதிலிருந்து தொடர்ச்சியாய் அடுத்த நிகழ்ச்சியில நாம் பார்ப்போம். இதுவரை எங்களோடு கூட இணைந்திருந்தீங்க. தொடர்ந்து இதனுடைய பூரணத்தை நீங்கள் கேட்க வேண்டுமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு யூடியூப் சேனல்ல பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் இந்த கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற இந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் போய் ஆரம்பத்திலிருந்து பார்ப்பீங்கன்னா அதில் எல்லா செய்திகளும் 1, 2, 3 எபிசோடு வைஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருப்போம். அதுவும் நம்முடைய ஊழியக்காரர்கள் தொடர்ச்சியாய் அவங்க நேரங்களை ஒதுக்கி வந்திருந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய காரியங்களை கேட்க முடிந்தது. மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.